டாக்ஸ் கலெக்டருங்க. தன்னுடைய பணம், வசதி, பெருமை, கௌரவம் எல்லாத்தையும் விட்டு இறங்கிட்டாரு. அது எல்லாமே அவர்கிட்ட செத்துருச்சு. இயேசுவை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. இயேசுவை பார்க்கறதுக்கு மரத்து மேலே ஏறிட்டாரு. இயேசுவை பார்க்குறாரு. ஆனால் இயேசு தன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டாரு. இயேசு சக்கையுவை பார்த்துட்டு, சக்கையு வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சக்கையு வீட்டுக்கு போய் சக்கையோடு சேர்ந்து சாப்பிடவும் செய்கிறாரு. இயேசுவை சுற்றி இருந்தாங்க இல்லைங்களா, ஒரு சில கூட்டம் இருப்பாங்க. இவங்க சொல்கிறாங்க, என்னப்பா இவரு, அவன் பாவியாச்ச, அவன் கூட போய் உட்காந்து சாப்பிட்றாருன்னு. இவங்களுக்கெல்லாம் தான் சக்கையு பாவி. இயேசுவுக்கு சக்கையு பாவி கிடையாது. ஏன் தெரியுங்களா? சக்கையு தன்னுடைய பணம், வசதி வாய்ப்பு, பெருமை, கௌரவம் எல்லாவற்றிலும் இருந்து இறங்கினார். இது எல்லாமே அவர்கிட்ட இறந்துடுச்சு. அதனால இயேசுவே சக்கையுவை தேடி போனார். நம்மளும் வாழ்க்கையில் உயரணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னா, சிலர்லாம் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பாங்க. இவங்களை பார்த்தா நமக்கு இவங்களுக்கு எப்படி இது கிடச்சிது, எப்படி வந்துட்டாங்க, இவங்க பொண்ணா, இவங்களுடைய பையனா, எப்படி 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 சொல்லியே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். அது கிடையாது. கர்த்தருடைய பெரியதான கிருபை ஒன்று இருக்குது. அவர்களுடைய அர்ப்பணிப்பும் இருக்குது. அவங்க ஒரு சில கௌரவம், பெருமை இதிலெல்லாம் இறங்கியிருப்பாங்க. உங்களுக்கும் இயேசு உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்களோட சேர்ந்து அவர் உறவாடணும்னா, இந்த கௌரவம்லாம் இருக்குது பாருங்கள், பாப்பாப்பா பெரிய நோய் அது. அந்த கௌரவத்தெல்லாம் அழிச்சிடுங்க, பெருமையை விட்டுடுங்க. இந்த வசதி, பணம் இதெல்லாம் ஒரு இடத்துல தூக்கி போடுங்க. முழு மனசோடு இயேசுக்கிட்ட உங்களை அர்ப்பணிங்க. அவர் தானாக உங்களை தேடி வருவார். ஆசீர்வாதமே உங்களை வந்து சேருங்க.